அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டில் குப்தர்களை பற்றி ஒரு 39 கேள்விகள் கேட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி, கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இரண்டாவது கேள்வி, ஹர்ஷசரிதம் என்ற நூலை எழுதியவர்? பாணர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாணர். மூன்றாவது கேள்வி, பூஜ்ஜியத்தை கண்டறிந்தவர்? பிரம்மகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரம்மகுப்தர். நான்காவது கேள்வி, ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்திய குப்த அரசர்? முதலாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் சந்திரகுப்தர். ஐந்தாவது கேள்வி, குப்தர் காலத்தில் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது? வசுபந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, வசுபந்து. ஆறாவது கேள்வி, சந்திரகோமியா எனும் பௌத்த அறிஞர் இயற்றிய சந்திர வியாக்கரணம் என்பது எது சார்ந்த நூல்? இலக்கணம். ஆன்சர் ஆப்ஷன் சி, இலக்கணம் சார்ந்த நூல். ஏழாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் காளிதாசர் இயற்றிய நூல்களில் அல்லாதது? ஹர்ஷசரிதம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹர்ஷசரிதம். எட்டாவது கேள்வி, குப்தர்கள் எந்த மொழியை அலுவலக மொழியாக கொண்டிருந்தனர்? சமஸ்கிருதம். ஆன்சர் ஆப்ஷன் பி, சமஸ்கிருதம். ஒன்பதாவது கேள்வி, சுல்தான்கஞ்ச் என்னுமிடத்தில் உள்ள எத்தனை அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? ஏழரை அடி. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏழரை அடி. பத்தாவது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. குப்தர்கால சமூகம் 4 வர்ணங்களை கொண்ட வர்ண முறையில் அமைந்திருந்தது. ஆப்ஷன் பி, குப்தர்கால சமூகம் தந்தை வழி சமூகமாக இருந்தது. ஆப்ஷன் சி, பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. ஆப்ஷன் டி, உடன்கட்டை ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்படவில்லை. தவறான கூற்று ஆப்ஷன் டி, உடன்கட்டை ஏறும் முறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்படவில்லை என்பது தவறானது. 11வது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் பி, குப்தர்களின் பொற்காசுகள் தினரா என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் சி, குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. ஆப்ஷன் டி, குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுயேட்சையில் வீழ்ச்சி ஏற்பட்டது. தவறான கூற்று ஆப்ஷன் ஏ, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது தவறானது. 12வது கேள்வி, முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர்? விசாகதத்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி, விசாகதத்தர். 13வது கேள்வி, ஹூணர்களின் தலைவரான யார் தனக்கு தானே அரசராக முடிசூட்டி கொண்டார்? தோரமானர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தோரமானர். 14, நாலந்தா பல்கலைக்கழகம் டேஷ் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தழைத்தோங்கியது? 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில். ஆன்சர் ஆப்ஷன் பி. 15வது கேள்வி, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர்? 2ஆம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி, 2ஆம் சந்திரகுப்தர். 16வது கேள்வி, தவறான கூற்றை தேர்ந்தெடு. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். ஆப்ஷன் பி, நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மம்லுக்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆப்ஷன் சி,
நாலந்தா பல்கலைக்கழகத்தின் யுவான்சாங் சமண தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார். ஆப்ஷன் டி. நாலந்தா வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. தவறான கூற்று. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான்சாங் சமண தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார் என்பது தவறானது. 17வது கேள்வி. குப்தர் காலத்தில் சிரஸ்தி மற்றும் சார்த்தவாகா என அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிகர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. வணிகர்கள். 16வது கேள்வி. யாரால் எழுதப்பட்ட நிதிச்சாரம் எனும் நூல் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது? காமந்தகர். ஆன்சர் ஆப்ஷன் டி. காமந்தகர். 19வது கேள்வி. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி. விஷ்ணுகுப்தர். 20வது கேள்வி. குமாரகுப்தரை தொடர்ந்து அரசு பதவியேற்ற குப்த அரசர்? ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்கந்தகுப்தர். 21வது கேள்வி. மகாதண்டநாயகா, சக்தி விக்ரஹா ஆகிய பட்டங்களை கொண்டவர்? மகாதண்டநாயகா, சக்தி விக்ரஹா ஆகிய பட்டங்களை கொண்டவர்? ஹரிசேனர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஹரிசேனர். 22வது கேள்வி. மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? பாலாதித்யர். ஆன்சர் ஆப்ஷன் பி. பாலாதித்யர். 23வது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். 24வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. நவரத்தினங்கள். ஆப்ஷன் ஏ. அமரசிம்மர் அகராதியில் ஆசிரியர். ஆப்ஷன் பி. காளிதாசர் சமஸ்கிருத புலவர். ஆப்ஷன் சி. தன்வந்திரி மருத்துவர். ஆப்ஷன் டி. ஹரிசேனர் படைத்தலைவர். தவறான இணையை தேர்ந்தெடு. ஹரிசேனர் படைத்தலைவர் என்பது தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறு. 25வது கேள்வி. நரேந்திர சந்திர சிம்ம சந்திர தேவஸ்ரீ என்ற பட்ட பெயர்களை கொண்ட அரசர்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் பி. இரண்டாம் சந்திரகுப்தர். 26வது கேள்வி. சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர்? விக்ரமாதித்யர். ஆன்சர் ஆப்ஷன் சி. விக்ரமாதித்யர். 27வது கேள்வி. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? சமுத்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி. சமுத்திரகுப்தர். 28வது கேள்வி. பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை யார் தோற்கடித்தார்? சமுத்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி. சமுத்திரகுப்தர். 29வது கேள்வி. பிரியாகை மெய்கீர்த்தியை ஏற்றிய ஹரிசேனர் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தார்? சமுத்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் டி. சமுத்திரகுப்தர். 30வது கேள்வி. லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி எந்த இரு பகுதிகளுக்கிடையே அமைந்திருந்தது? கங்கை நேபாளம். ஆன்சர் ஆப்ஷன் டி. கங்கை நேபாளம். 31வது கேள்வி. லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரசர்? முதலாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி. முதலாம் சந்திரகுப்தர். 32வது கேள்வி. கல்வெட்டுகளில் மகாராஜா என குறிப்பிடப்படும் குப்த அரசர்கள் யார்? ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். 33வது கேள்வி. நாணயங்களின் முதலாக இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் யாருடையது? ஸ்ரீகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்ரீகுப்தர். 34வது கேள்வி. சீன பௌத்த துறவி பாக்யான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் பி. இரண்டாம் சந்திரகுப்தர். 35வது கேள்வி. தாமோதர் செப்பேடுகள் 3 உபகாரிகளுக்கு டேஷ் என்ற பட்டம் இருந்ததாக குறிப்பிடுகிறது? மகாராஜா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மகாராஜா என்ற பட்டம்.
36வது கேள்வி. குப்தர் கல்வெட்டுகளில் உள்ள இரண்யவஸ்தி என்பதன் பொருள்? கட்டாய உழைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, கட்டாய உழைப்பு. 37வது கேள்வி. நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் சந்திரகுப்தர். 38வது கேள்வி. குப்தர் காலகட்டத்தில் இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? பீகார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பீகார். 39வது கேள்வி. கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு? பொது ஆண்டு 1200. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொது ஆண்டு 1200. அவ்வளோதான் நண்பர்களே, 39 கேள்விகள் பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.